ஹே ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த ட்ராமாவோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காமல் லைக்கும் போட்டுருங்க. உங்களோட லைக் எனக்கு இன்னுமே மோட்டிவாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் அதையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோனி வாயை யாரோ பொத்தி இழுத்துட்டு போயிருப்பாங்க. அது வரைக்கும் பார்த்துருப்பா. அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. அது வேற யாருமே இல்லை, நம்ம சாண்டி தான். ஹீரோவை ஃபாலோ பண்ணி அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்திருக்கிறா. எதுக்குன்னா ஹீரோக்கு ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சந்தேகப்பட்டு வந்திருக்கிறா. அதை ஹீரோனி கிட்டமே சொல்லிட்டு உங்களை விட ஏஜ் அதிகமா இருப்பாங்க போல, அவங்கள கேர்ள் ஃப்ரெண்டா சூஸ் பண்ணிருக்கான். எனக்கு என்ன குறை, என்ன சூஸ் பண்ணிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கதறுறா. எனக்கு ஹீரோ கிடைக்க மாட்டேன்னு அப்படியே புலம்பிட்டே இருக்கிறா. ஹீரோனிமே திட்டுறா. ஒரு பாஸ வாயை பொத்தி இழுத்துருக்கியே, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. பாஸ் பாஸ் நான் அதை சும்மா தான் பண்ணேன் அப்படின்னு இவா சொல்றா. சரி நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு அவ கேக்குறா. என்னோட தம்பி அப்பார்ட்மெண்ட் இங்க தானே இருக்கு, நான் வர்றது புதுசுலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா. இந்த சைடு ஹீரோ வீட்டுல அவங்கள ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்துட்டு என்ன உள்ள ஒண்ணுமே வைக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். சரி நான் அடுத்த தடவை வரும்போது எல்லாமே உள்ள வாங்கி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவனுமே சரி ஓகேன்னு சொல்லிடுறான். இவங்க அவனோட மம்மியா இல்ல சொந்தக்கார லேடியான்னு தெரியல. அடுத்தடுத்து எபிசோட்ல காமிச்சாங்கன்னா சொல்றேன். அதே சமயம் வெளியே ஹீரோனியும் சாண்டி போட்டு திட்டிட்டு இருக்கிறா. நீ தான் பெரிய பொண்ணு தானே, சின்ன பிள்ளைத்தனமா அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறா அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறா. அவளுமே சரி பா சாரி சாரி அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. தென் ஹீரோனியும் அந்த வீட்டை ஜெலஸ்லயும் முறைச்சு பார்த்துட்டு நிக்கிறா. அடுத்த நாள் ஹீரோவோ எப்போதும் போல டீ வாங்கி கொடுப்பான்ல, அதே மாதிரியே கொடுக்குறான். இவன் தான் ஹீரோ மேல கோவத்துல இருக்கால, அதனால அதை கண்டுக்கவே இல்லை. சோ ஹீரோமே கேக்குறான், என்ன என் மேல கோவமானு, உன் மேல கோவப்பட்டு நான் என்ன பண்ண போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு சாம் ஒர்க் தந்தான்ல அதெல்லாம் முடிச்சிட்டியான்னு கேக்குறா. ஆமா நேத்து நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்து கம்ப்ளீட் பண்ணேன்னு சொல்ல, இவாளோ அந்த லேடி கூட தான் நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்திருப்பான்னு நினைச்சு கோவத்திலே நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்ல, இவனோ எந்த பிளேஸ்க்கு போறா, யார பார்க்க போறா, பாயா கேளா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினா எடுக்கிறான். என்னோட பிரைவேட் லைஃப்ல நீல தலையிட கூடாதுன்னு திட்டிட்டு போயிடா. இவனுக்கு ஒன்னும் புரியல, என்னடா நம்ம ஏதாவது தப்பு செஞ்சோமா என்ன அப்படிங்கிற மாதிரி மண்டே கசிக்கு யோசிக்கிறான். தென் அடுத்த நாள் ஹீரோனியும் அவன் தம்பிக்காரனை பார்க்க ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கிறா. இவனுக்கு இதை பார்த்தோன்னு ஒன்னும் புரியல. அக்கா இப்படி எல்லாம் பண்ண மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கிறான். ஹீரோனி எதுக்கு வந்திருப்பானா, ஹீரோ எந்த பொண்ணையும் எங்க ஆபீஸ்ல லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லதான் வந்திருப்பா. அதுவுமே தம்பிக்காரன்ட்ட சொல்லிடுறா. ஆனா அவன் அதை நம்பின மாதிரியே தெரியல. ஹீரோனி கையை பார்த்து ஹீரோ ஏதோ போஸ்ட் போடுந்தான்ல அந்த சுருக்கமான லேடி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஹீரோனி அவ கையை கீழே ஒழிச்சு வச்சிடுறா. சரி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அந்த இடத்துட்டு போயிடுறா. அங்க இருந்து கம்பெனிக்கு வந்துடுறா. மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஹீரோனுமே சொல்றா, நமக்கு வருமானம் கம்மியா வருதுல்ல, சோ ரேயுமே இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ண வராங்க. இனிமே எந்த மீட்டிங் வச்சாலும் எது டிஸ்கஷன் பண்ணாலுமே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிடணும். அவங்க நம்ம ஆபீஸ்ல ஒரு கிரியேட்டிவ் டைரக்டரா இருப்பாங்கன்னு சொல்ல, ஹீரோவோ மறுபடியும் அந்த தாத்தாவான் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான். அப்படியே ஒவ்வொருத்தரும் அவங்களோட கருத்தை சொல்றாங்க. தென் மீட்டிங்கும் முடிஞ்சிருது. வெளியே வந்து ஹீரோ போன் பேசிட்டு ஹீரோன் கிட்ட பேசலான்னு வரான். அதுக்குள்ள சாண்டியோ, ஹீரோன் இல்ல எனக்கெல்லாம் சான்ஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, உனக்கு உண்மையிலே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லுன்னு கேக்குறா. ஹீரோனி இங்க நடக்கிறது எல்லாமே சைடுல நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. ஹீரோமே சொல்ல ஆரம்பிக்கிறான், ஆமா அவங்கள ரொம்ப லவ் பண்றேன், நீங்க என்ன ட்ரை பண்றது வேஸ்ட்னு சொல்ல, இவ்வளோ கதறுறா. இவ்வளோ ஹீரோ எனக்கு ஏஜ் கம்மி தான், கணத்துல எல்லாம் சுருக்க வரல, தலைமுடியெல்லாம் நெரிக்கல அப்படிங்கிற மாதிரி புலம்பி கத்தி கதறுறா. ஹீரோனியும் வந்து சாண்டி இது ஆபீஸ், ஏன் இப்படி கத்திட்டு இருக்கிறா, ஃபர்ஸ்ட் உன் ஒர்க்கு போய் பாரு அப்படிங்கிற மாதிரி திட்டி அனுப்பிடுறா. ஹீரோ கிட்ட என்னோட கேபினுக்கு வான்னு சொல்லிட்டு போறா. அவனுமே போயிடுறான். சாண்டி ஹீரோ போறதான் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் நைட்டு சாண்டியும் சோமியும் சரக்கு கிடைக்க வந்திருக்காங்க. அங்க வந்து சாண்டியும் புலம்பிட்டு இருக்கிறா ஹீரோவை நினைச்சு. அவன் எனக்கு கிடைக்கலன்னு அந்த டைம்லயோ அந்த பிளேஸுக்கு சாம் வாரான். அவனை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி நிக்கா. அவனும் அவனோட முடிய ஸ்டைலா நகட்டி போடுறான். அதை பார்த்தோன்னே அவன் அந்த அழகுலயே விழுந்துட்டா. அவனுமே இவங்களுக்கு ஹாய் சொல்றான். அப்பதான் நார்மலா வாரா. இவனும் ஆபீஸ்ல ஒரு 2 பேர் வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்க கூட தான் சரக்கு கிடைக்க வந்திருக்கிறான். இவன் ஒரு டேபிள்ல போய் உட்கார்ந்துக்கிறான். அப்படியே 2 பேருமே மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அவளோ நமக்கு என்னதான் ஆச்சுன்னு யோசிக்கிறா. தென் அடுத்த நாள் ஹீரோயின் வீட்டுல முன்னோர்கள் போட்டோ இருக்குல்ல, அதுக்கு பூஜை பண்ணி வணங்கிட்டு இருக்காங்க. ஹீரோனிக்கோ ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும், அதுவும் ரே மாதிரி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறாங்க. அந்த சரி ஹீரோனி போயிருப்பா. அம்மா பேசுறது கேட்டு என்னம்மா காலையிலே ஆரம்பிச்சிட்டியான்னு கேக்குறா. உடனே நீ வாடி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி இவளுமே வணங்குறா. அப்படியே மனசுக்குள்ள வேண்டிக்கிறா, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, எனக்கான சரியான பார்ட்னர் காமிங்க, தென் ஆபீஸ் ஒர்க்லாம் ஸ்மூத்தா போகணும்னு சொல்லி வணங்கி 10
கத்தி இருக்குல்ல அதால வைக்கிறா. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவை போன் பண்றான். இவளும் இதை பார்த்துட்டு சீரியஸாவே இவதான் நமக்கு கரெக்டான பார்ட்னரா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அந்த போட்டோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து ஆபீஸ்க்கு வந்துடுறா. ஹீரோவை ஒரு ஃபைல கொடுக்குறான். அதுல நிறைய கிளையண்ட் டீட்டெயிலோட நேம் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறான். அவளும் அதை பார்த்துட்டு உனக்கு எப்படி இதெல்லாம் கிடைச்சிச்சு, லஞ்சு கிஞ்சு கொடுத்தியான்னு கேக்குறா. இவனுமே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதெல்லாம் முடிச்சு தந்திருக்கேன்ல என் கூட டின்னருக்கு வரணும்னு சொல்லிட்டு போயிடுறான். இவளும் ஹாப்பியா தான் இருக்கிறா. அதே சமயம் சாம் இருக்கான்ல, சாண்டி நேத்து நல்லா சரக்கு அடிச்சால, அவளுக்காக மருந்து ஃபுட்டு ஒரு செடி கூட வாங்கி வச்சுட்டு சிரிச்சுட்டு இருக்கிறான். யாராவது இங்க வராங்கன்னு எட்டி பார்க்கான். நம்ம ஹீரோ தான் ஆல்ரெடி இங்க வந்து இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான்ல. அப்படியே அவன் ஷோல்டர் மேல கை வைக்கையுமே இவன் ரொம்ப பயந்துறான். என்னடா எப்படி இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதெல்லாம் இருக்கட்டும், சாண்டி நீங்க லைக் பண்றீங்களான்னு கேக்குறான். இவனும் இல்லைன்னு சொல்ல எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே, சாண்டி என்கிட்ட பேச வரும்போது உங்க கண்ணை வச்சு என்னை எரிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ அது வெளிப்படையே தெரியுதா என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் கேக்குறான். ஆமான்னு ஹீரோ சொல்றான். சரி இந்த கேக்டஸ் செடியை இங்க எதுக்கு வச்சிருக்கீங்க, லவருக்குலாம் இதை கொடுக்க மாட்டாங்களே, ஃபர்ஸ்ட் நீங்க இதை எடுத்து தூர போடுங்க சொல்ல, அப்போ எப்படிதான் அவளை லவ் பண்ண வைக்கன்னு ஹீரோ கிட்ட டிப்ஸ் கேக்குறான். ஹீரோவே சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனும் போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறான். ஹீரோ நிறைய சொல்றான். அவங்களுக்கு பிடிச்சது வாங்கி கொடுக்கணும், ஃப்ளவர் வாங்கி கொடுக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் அவனாவே முடியல. சரி எவ்வளோ ஸ்டெப் தான் இருக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கே அப்படி அவன் கேட்குறான். அவனுமே ஸ்டாப் பண்ணிடுறான். கடைசியாக ஒரு ஸ்டெப் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அதை அவங்ககிட்டே சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது எப்படின்னு கேட்குறான். சரி என் பின்னாடி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். இவனுமே அந்த செடியை எடுத்துகிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட்டு சாண்டி சோமிலாம் வராங்க. முன்னாடி ஒருக்கா குடிச்சாங்க தெரியுமா, அப்போ ஆஃபீஸ்க்கு எப்படி வந்தாங்க அதே மாதிரியே தடுமாறிட்டு வராங்க. தென் அவளோட பிளேஸில் அது இருக்குல்ல, அதை எடுத்து பார்த்துட்டு யார் கொடுத்துருப்பான்னு மறுபடியும் மாற்றி மாற்றி பார்க்குறா. அதில் சாமும் சிரிக்கானா. இதை பார்த்த இவளோ அப்போ சாம் தான் இருப்பான்னு சைலண்டாக உட்காந்துடுறா. அதில் ஒரு எமோஜி மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கிறான். அது சாம் மாதிரியே இருக்கு. சாமுமே அந்த எமோஜி மாதிரியே செய்யறான். தென் இவளுக்குமே தெரிஞ்சிருது இந்த சிடுமுஞ்சி தான் தந்திருக்கான்னு. ஸோ இவளுமே பொதுவாக தேங்க்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த எமோஜை அவள் கம்ப்யூட்டரில் ஒட்டி வச்சுக்கிறா. அதுவுமே ஹாப்பியாக தான் இருக்கிறா. இவனுக்கும் இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். ஹீரோ பார்த்துட்டு சிரிக்கிறான். இவன் தான் இந்த ஐடியாலாம் கொடுத்துருப்பான் போல. நெக்ஸ்ட் தம்பிக்காரனும் சாப்பாடை அப்படி வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறான். ஏதோ இவ்வளோ நாள் சாப்பாடே காணாத மாதிரி அப்படி தின்னுட்டு இருக்கிறான். அம்மாவோ சொல்கிறாங்க, டே நீ ஒரு ப்ரொஃபஸர் டீசெண்டாக சாப்பிட்னு சொல்கிறாங்க. அவனும் அதை காதலே வாங்கல, அப்படி வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அம்மாவோ நெக்ஸ்ட் வீக் அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஏதோ நோய் இருக்கு போல, அதை இப்போதைக்கு நமக்கு காமிக்கல. அதை தான் தம்பிக்கான்ட்டு சொல்லிட்டு மறக்காம கூப்பிட்டு போன்னு சொல்றாங்க. சரி ஓகேன்னு அவன் இனிமே சொல்லிடுறான். அடுத்து ஹீரோனி டின்னருக்கு தான் வந்திருக்கிறா. அவ ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ பத்தி தான் பேசிட்டு வரா. ஹீரோமே அங்க வந்துடுறா. ஃப்ரெண்டுக்காரியும் சரி நீங்க இனிமே என்ஜாய் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவங்களுமே நல்லா ஜாலியா ஒன்னா கையை பிடிச்சிட்டு வராங்க. அதுக்குள்ள தம்பிக்காரனுக்கு எப்படி மூக்கு வெத்துச்சு தெரியல. ஹீரோக்கு போன் பண்ணி நீ 4th ஃப்ளோர்ல தானே இருக்கா, நான் உன்னை பார்க்க தான் வரேன்னு சொல்ல ஹீரோவை பாக்கான். இவன் நிஜமாவே இங்கதான் வந்துட்டு இருக்கிறான். ஹீரோயின் கிட்ட இதை சொன்ன உடனே அவளோ நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போயிடுறா. தென் அவனுமே வந்து ஹீரோ கிட்ட டே உன்கிட்ட ஒரு லேடி நின்றுட்டு இருந்தால அது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோமே ஒன்றும் சொல்லலை. ஹீரோனி போயிட்டான்னு தான் பார்த்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேருமே கஃபேக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. தம்பிக்காரனும் யார் அந்த பொண்ணு எனக்கு இன்ட்ரோ கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நான் இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், 3 மாதம் டீல் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே நீ வேணுமே சொல்லிடலாம். ஹீரோவோ சரி நான் இப்போ கிளம்பிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். டே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வெளியே நிற்கா நானும் வர அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்த விட்டு போய் நெக்ஸ்ட் நைட் ஆகிடுது. ஹீரோவோ ஹீரோனிக்கு மெசேஜ் பண்றான் மிஸ்யூன்னு. ஹீரோனி அதை பார்த்துட்டு சரி நாளைக்கு ஒரு நாள் ஆஃபீஸ் லீவு தான் எங்க போகலான்னு கேட்குறா. என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துறியான்னு கூப்பிட்றான். ஸோ இவளுமே ஒத்துக்கிட்டா. எதுக்கு ஒத்துக்கிட்டு இருப்பா தெரியுமா, அன்னைக்கு ஒரு நாள் அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லேடியை கூப்பிட்டு வந்தான்ல, அந்த லேடியோட திங்ஸு அங்கே ஏதாவது கிடைக்குமான்னு தான் வாரேன்னு ஒத்துக்கிட்டா. ஹீரோவை சரி ஓகேன்னு அவனோட ஃபோட்டோவை சென்ட் பண்ணுறான். அந்த ஃபோட்டோவில் அவன் 6 பேக்லாம் வச்சிருக்கான். ஹீரோனியா அதை பார்த்துட்டு அவனோட ஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வெக்கலாம் பட்டு சிரிக்கிறா. பக்கத்தில் உள்ள டெடிபேர் போட்டு அப்படி அடிச்சு ஹீரோ பற்றி தான் பேசிட்டு இருக்கிறா. அந்த பிளேஸ்க்கு தம்பிக்காரன் வந்து இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறான். என்ன அக்காவுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு, டெடிபேர் கிட்ட இப்படி பேசிட்டு அடிச்சுட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி இருக்கான்.
அடுத்த நாள் தம்பிக்காரனும் டென்ஷன்லேயே இருக்கான். அக்கா எந்த பையனை தான் டேட் பண்ணுறான், அந்த பையனை கண்டுபிடிச்சாகணும்னு ஒரு முடிவோடு திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். ஹீரோனியோ ஹீரோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு போக கிளம்பி வந்திருக்கிறா. தம்பியோ ஹீரோனியை பார்த்து சிரிக்கிறான். இவளுக்கு ஒன்றும் புரியல, இந்த நாய் இப்படி சிரிக்காத அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு போகிறா. இவனுமே ஹீரோனி அங்கே போனோன்னா அவள் ஃபோனை எடுத்து பாஸ்வேர்ட்லாம் போட்டு பார்க்குறான். ஓப்பன் பண்ண முடியல. வேறு பாஸ்வேர்ட்லாம் ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளே ஹீரோனி வந்து அவனோட காதலையே அடித்து அந்த ஃபோனையும் வாங்கிடுறா. என்ன என் ஃபோனை எடுத்து வச்சிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. உடனே இவனும் இல்லை மூவி பார்க்க தான் எடுத்தேன்னு சமாளிக்கிறான். ஹீரோனிக்கே தெரியுது இவன் நம்ம மேலே சந்தேகப்பட்டுட்டு இருக்கான்னு. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயும் நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவள் போயிடுறா. தம்பிக்காரனும் அம்மா கிட்ட நான் அந்த ஸ்பை வேலையை சீக்கிரமா பார்த்து முடிக்கன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸை விட்டு அவனுமே கிளம்பிறான். அங்க இருந்து யூனிவர்சிட்டிக்கு வந்துடுறான். மின் கிட்ட அந்த டாக்குமெண்ட்ல சைன் போட்டு கொடுத்துட்டு எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு என் அக்கா இருக்காளா அங்க யாரோ ஒருத்தனை டேட் பண்றா, அது யாருன்னு தெரியல, நீ பக்கத்துல இருந்து அது யாருன்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்வியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அவளுமே சொல்றா பேசாம நீங்களும் உங்க அக்கா கேட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதெல்லாம் அவ சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கதான் ஒர்க் பண்றான். அவங்கிட்டே நான் சொல்லியிருக்கிறேன் நீங்க ரெண்டும் ஜோடியா இருந்து என் அக்காவை கண்காணிச்சு என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவளுமே சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டா. தென் ஹீரோனியோ ஹீரோ அப்பார்ட்மெண்ட்க்கு வந்துடுறா. அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கிறா. அவனும் வாட்டர் எடுத்துட்டு வர சொல்லிட்டு போறான். இவளும் இங்க எதுக்கு வந்தா அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டா. சோஃபால உட்காரா. அதுல ஒரு நீளமான முடி இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கிறா. ஹீரோ வந்ததும் மறைச்சிடறா. ஹீரோவோ தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அவகிட்ட ஒண்ணு சொல்றான். உங்க தம்பி இருக்காங்கல்ல அவங்க என்னதான் உங்களுக்கு ஸ்பையா இருக்க சொன்னாங்கன்னு சொல்றான். உடனே இவளுக்குமே கோவம் வந்துருது. எல்லாமே ஒன்னாலதான் அந்த போஸ்ட் நீ போட்டால, இப்போ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு கண்டுபிடிக்க ஆர்வமா இருக்கா, இப்போ நான் யாரை டேட் பண்றேன் அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஆர்வமா இருக்கான், எல்லாம் ஒன்னாலதான் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். சோ அவனுக்கு நான் வேற ஒரு எவிடன்ஸ் அனுப்பி விட்டுறேன், அப்பதான் அவன் கொஞ்ச நாள் நிம்மதியா இருப்பான்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் கட் பண்ணா ஹீரோனியும் அம்மாவும் ஜாக்கிங் வந்திருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு ரே வந்துறாரு. அம்மாவும் அவங்க பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஹீரோனியும் எதுக்குமா கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறா. அங்க இருந்து மொத்தமா வீட்டுக்கு டின்னர் சாப்பிட வந்துடுறாங்க. தம்பிக்காரனும் ரேய பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். ரே அன்னைக்கு மின்னுக்கு கிஸ் கொடுத்தாங்கல்ல தலையில, அதுக்குதான் இப்படி முறைச்சு பார்த்துட்டே இருக்கிறான். ரேக்கு ஒண்ணும் புரியல, இந்த பையன் ஏன் இப்படி முறைக்கான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அம்மாவும் இதை பார்த்துட்டு ஏன்டா இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறா, இப்படி முறைச்சு பார்த்தானா உன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போன அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவன் அதெல்லாம் காதுல வாங்கல, இவரே தான் முறைச்சு பார்த்துட்டே இருக்கிறான். அவருக்கும் ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் அப்படியே டின்னர்லாம் முடியுது. கடைசி வரைக்கும் இவன் முறைச்சுதான் பார்த்துட்டே இருக்கிறான். தென் அடுத்த நாள் ஆபீஸ்ல ஹீரோவோ ஹீரோயின் கிட்ட கோவமா கேக்குறான். நீ எப்படி டின்னருக்கு ஓல்டு மேனை கூப்பிட்டு போனான்னு கேக்குறான். அம்மா தான் இன்வைட் பண்ணாங்க, நான் அதில் எப்படி ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்போ உங்க அம்மா அந்த ஓல்டு மேனை உனக்கு கோத்து விழான்னு பார்க்காங்க என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு என்ன உங்க வீட்டுக்கு என்னை கேட்ட கூப்பிட்டு போயிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு கோவத்துல நிக்கிறான். ஹீரோனியும் சமாதானப்படுத்துறா. அதுக்குள்ள சோமியா வந்துடுறா. இவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொரு கரையில போய் ஃபைல தேடுற மாதிரி நடிக்கிறாங்க. சோமியா சொல்றா ரே ஆபீஸ்க்கு வந்திருக்கான்னு. சரி நான் வாரேன்னு சொல்லிட்டு அவளுமே போயிடுறா. ஹீரோவோ அந்த ஓல்டு மேன் ஏன் இன்னைக்கு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு கோவத்துல நிக்கிறான். இந்த சைடு ரேயும் மின்னதான் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஹீரோன் கிட்ட இன்ட்ரோ கொடுத்து ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோவும் அந்த சைடு போறான். அதை பத்தி மின்னும் ஓடி போய் ஹீரோ கையை பிடிச்சு ஹீரோனை ஒண்ணு ரொம்ப மிஸ் பண்ணேன்னு கொஞ்சிட்டே இருக்கிறா. சோ அவனால ஒண்ணும் பண்ண முடியாது, ரொம்ப நாள் கழிச்சு பாத்துருக்காள், அதனால ஒண்ணுமே அவளை சொல்லல. இதை பார்த்த ஹீரோனியும் ஜலஸ்லயே முறைக்கிற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்கிறா. ஹீரோனிக்கு ஹீரோ ரிஜெக்ட் பண்ண பொண்ணு இதுதான் தெரியாமலே ஆபீஸ்க்குள்ள சேர்த்துக்கிட்டா. இனிமே என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பாப்போம். பை பாய்.